ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. கன்னி ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. அப்போது இந்த 12இல் நின்ற சூரியன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது வீண் விரய செலவுகள், பதற்றமான சூழ்நிலை. அதாவது நீங்கள் இப்போ ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறைய பாதிப்புகளை ஏற்படும். தொழில் நிற்பதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மற்றும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் நீண்ட நாள் விடுப்பு, அதாவது நீண்ட நாளைக்கு லீவ் போட்டு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலே பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஏற்கனவே இருக்கிற கடன் அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், இல்லை அந்த கடன் இருக்கும்போது மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும். நீங்கள் அதில் போய் சிக்கிக்காமல் மேலும் உங்களை இந்த வருமானத்திற்காக, இந்த வருமானத்துக்கு உண்டான வழிகள் எல்லாம் அடைபடும் போது தவறான வழியிலே சென்று இந்த வருமானம் தேடுவதற்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகளை தரும். தவறான வழியில் போகக்கூடிய சிந்தனைகளை கொடுத்தாலும் நீங்கள் அதிலே மனம் மாறிவிடாமல், தவறிவிடாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருந்து ஒரே அமைப்பில், எப்படின்னா அதாவது நேர்வழியிலே சென்று அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், நல்லதும் கூட. நீங்கள் இந்த காலகட்டத்திலே வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவு அதிகரிக்குதுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை, சேமிப்பு பணத்தை எடுத்து விடாதீர்கள். அதை எடுத்து செலவு பண்ணிங்கன்னா பின்னாடி சிக்கலில் சேரும். அதாவது வரவுக்கு முன்னாடியே நம்ம அதை எதிர்பார்த்து செலவு பண்ணாதீங்க. அது ஏமாற்றத்தில் தான் முடியும். இந்த மாத கடைசியில் இல்லை அடுத்த மாதத்தில் இது மாதிரி ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அது வந்துடும் நினச்சி கையிருப்பை நீங்கள் கரைச்சிடாதீங்க. அது வராமல் உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். இந்த 12இல் நின்ற சூரியன் அது மாதிரியான அமைப்புகளை தரும். மற்றும் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அவங்க நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிரிகளாக மாறுவது, அவங்களுடைய செயல்பாடு நடத்துவது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை தரும். யாரிடத்திலும், குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்திலே செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள். இதில் இந்த செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இப்போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்வதனால அங்கே ஒரு தாய், தந்தை இவர்களுக்கு நோய், பிணி போன்றவை பாதிப்புகள் ஏற்படும். அவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தடை, தாமதம் ஏற்படும். அந்த முயற்சி நடைபெறாமல் போவதற்கான அமைப்பு உண்டு. உடல் மிகவும் சோர்வாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு, அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக சென்றாலும் கண்டிப்பாக அது வீணான அலைச்சல், வீணாகத்தான் போகுமே தவிர எந்த ஒரு பலனையும் தராது. மற்றும் ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலேயும் இடமாற்றம், இதெல்லாம் இந்த மாதத்திலே ஏற்படுவதற்கான அமைப்புகளை இந்த செவ்வாய் தரும். உங்கள் ராசிக்கு 12இல் நின்ற புதன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனையினால் கௌரவ பாதிப்பு ஏற்படும், தலைக்குனிவு ஏற்படும். இந்த கடன் தொந்தரவுகள் மட்டுமல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் உங்களுடைய சூழ்நிலை அறிந்து உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி, உங்கள் குடும்பத்தார்களும் சரி அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது. மேலும் வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சாதகமாக முடியாது, தள்ளிப்போக வாய்ப்புண்டு. பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை அதிகமாக காட்டுகிறது. இந்த புதன் 12இலே நிற்பதினால் உங்கள் எதிரிகள், உங்களுக்கு சின்ன கடுகளவு இருந்த சின்ன சின்ன எதிரிகள் கூட இப்போ மலையளவு உயர்ந்து தெரிவாங்க. யாரை பார்த்தாலும் எல்லாருமே உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க, இந்த சிக்கலில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் சோகமாக இருக்கீங்கனாலும் பார்க்குறவங்க எல்லாருமே
உங்களைப் போலவே சோகமாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். 9ல் நின்ற குரு, அதாவது கன்னி ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியிலே செவ்வாயுடன் இணைவு பெற்று குரு நிற்குது. இந்த குரு தரும் பலன்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடமாற்றம் ஸ்தான மாற்றம்ங்கிறத கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்தான மாற்றம் இடமாற்றத்தினாலே நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பொருள் வரவையும் இருந்த சிரமத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே போல் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த திருமண யோகம் கைகூடும். அதாவது 9ஆம் இடத்திலே குரு இருப்பது வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க, மாலை பூத்திருக்கு அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுடைய இந்த அமைப்பினால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகத்தை தரும். மற்றும் இந்த புத்திர பாக்கியம் தாமதப்பட்டவர்களுக்கும் அது கிடைப்பதற்கான அமைப்பை தரும். இந்த 9ல் நின்ற குரு தரும் யோக பலன்களால் உங்களுக்கு பதவி உயர்வு, நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை ஒரு மில்லு வச்சு நடத்துனீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் நடந்துக்கிட்ட தொழில் மூடி வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் திருப்பி தூசி தட்டி அந்த தொழிலை திருப்பி ஆரம்பித்து அதுக்கு விழா எடுத்து ஆரம்பித்து நல்ல ஒரு யோக பலன்கள், நல்ல ஒரு பணவரவு, நல்ல லாபம் இதெல்லாம் கிடைப்பதற்கான அமைப்புகளை இந்த குரு யோக பலன் 9ல் நின்று தருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதாவது தங்கம் வெள்ளி இது மாதிரி ஆடைகள் ஆபரணங்கள், அதாவது நல்ல பொருட்கள் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், இது மாதிரியான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு தருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்திலே நின்ற சுக்கிரன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காலகட்டத்திலே நீங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் கேளிக்கை விஷயங்கள், இது மாதிரி ஒரு விழாக்களுக்கு செல்வது, அதன் மூலம் விருந்து இது மாதிரியான உபசரிப்புகளை அனுபவிப்பது, இதெல்லாமே கைகூடி வரும். இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே நீங்கள் மிக மிக சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்திலே சனி நிற்கிறார். இந்த 6லே நின்று சனி தரும் யோக பலன்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சனி 6ஆம் இடத்தில் நிற்பதே ஒரு யோகம் தான். அந்த யோக பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே விறுவிறுப்பான ஒரு ஆரோக்கியமாக விறுவிறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. அதில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும், நல்ல வருமானமும் கூடுதலாக கிடைக்கப்பெறும். கடன் தொல்லை, கடன் பிரச்சனைகள் அதையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சரி செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையானவை கிடைக்கப்பெறும். நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்த எதிரிகள் யாருமே இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு எதிரிகளை இல்லாமலும் செய்துவிடும். மேலும் பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த 6ஆம் இடம்னா எதிரிகள், நோய், இந்த நோய் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்து வந்தது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கடன் பிரச்சனை, இந்த கடன்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கடன் இது வரைக்கும் வச்சுருந்தீங்களோ அந்த கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடைபட்டு அந்த கடனையும் முழுமையாக தீர்த்து விடக்கூடிய அமைப்பையும் இந்த சனி உங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் நின்று யோக பலன்களாக தரப்போகிறார். உங்கள் ஜென்ம ராசியிலே கேது நிற்கிறார். 7ஆம் இடத்திலே ராகு, அதாவது 7ஆம் இடமான மீனத்திலே ராகுவும் உங்கள் ஜென்ம ராசியிலே கேதுவும் நிற்கிறார்கள். இந்த ஜென்மத்திலே கேது நிற்பதனாலே உங்களுக்கு பதவி உயர்வு, புகழ் இது எல்லாமே கிடைப்பதற்கான அமைப்புகளை காட்டும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையான ஒரு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது. இந்த கேதுவினுடைய நற்பலன்கள் இருப்பதனால் 7ல் இருக்கக்கூடிய ராகு அந்த பலன்கள் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த கேதுவினுடைய பார்வை, சப்தம பார்வையினால்
உங்கள் ராகுவின் பலன்கள் வந்து நியூட்ரல் ஆயிரும். அப்போது அது வந்து பாதிப்பும் தராது, நற்பலன்களையும் தராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த கேது ஜென்மத்திலே நிற்பதுனால உங்களுக்கு குடும்பத்திலே உறவினர்கள் மத்தியிலே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அவங்க மூலம் நீங்கள் என்ன காரியம் சாதிக்கணும்னாலும் இந்த காலகட்டத்தில் சாதிச்சுக்கலாம். இருந்தாலும் கூட சிறு சிறு நோய் பிணிகள் காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுவரை வந்த பதிவு, இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரப்போகிற பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலே கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜோதிடரை பார்த்து இன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகளின் அடிப்படையிலே பலன்கள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு 100% சரியாக இருக்கும். நன்றி. ஓம் சிவாய நம.